வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் வருகையால் என்டிஏ கூட்டணி தோல்வியடைவது உறுதி. திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நாளை தமிழகம் வருகை. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. இலவசங்களுக்கு எதிரான வழக்கை உடனே விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தல் முடிந்த பின் வழக்கை விசாரிக்கலாம் என நீதிபதிகள் ஒத்திவைப்பு. ஓபிஎஸ் மீது எந்த தவறும் இல்லை, ஒரு சிலர் அவரை தவறாக வழி நடத்தியதாக சசிகலா ஆதரவு குரல். இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடியின் வருகையால் என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி சென்றுள்ளார். அங்கு பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் குமரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கன்னியாகுமரியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 28 கோடி ரூபாயில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். குளச்சல் நகராட்சியில் ஏவிஎம் கால்வாய் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என்றும், களியக்கவிளையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலை அகலப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் கன்கார்டியா பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் 1789 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், சிலர் தேர்தல் நேரத்தில் மட்டுமே தமிழக மக்களை வட்டமடிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வருவதால் பிரதமர் மோடி அடிக்கடி இங்கு வருவதாகவும், பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகம் வருகிறாரோ அவ்வளவு வித்தியாசத்தில் என்டிஏ கூட்டணி தோற்கும் எனவும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நாளை தமிழகம் வருகிறார். தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 4 மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் ஏப்ரல், மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டனர். இந்த நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவருடன் 7 துணை தேர்தல் ஆணையர்களும் வர உள்ளனர். இந்த பயணத்தின் போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இவரது வருகையை தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் முதற்கட்ட ஆய்வுகளை நடத்திய நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையரின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்குவதால் வாக்குறுதிகளில் இலவசங்களை அறிவிக்க தடை கோரும் வழக்கை விசாரிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் சார்பில் வழக்கறிஞர்கள் ஜெயசுகின், நரேந்தர் குமார் வர்மா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். மனுவில் தேர்தலுக்கு முன் இலவச திட்டங்களை வாக்குறுதியாக அரசியல் கட்சிகள் அறிவிப்பதால் மாநில அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படுவதாக தெரிவித்தனர். அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து அரசியல் கட்சிகள் தகவல்களை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் இலவச திட்டங்களை வாக்குறுதிகளாக அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள், தற்போது இந்த மனுவை விசாரிக்க அவசரம் இல்லை என்றும் தேர்தலுக்கு பின்னர் விசாரணை நடத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்குவதால் வாக்குறுதிகளில் இலவசங்களை அறிவிக்க தடை கோரும் வழக்கை விசாரிக்க முடியாது எனவும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஓபிஎஸ் மீது எந்த தவறும் இல்லை எனவும், அவரை ஒரு சிலர் தவறாக வழி நடத்தியதாகவும் சசிகலா தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்பும் என்ற பெயரில் ராமநாதபுரத்தில் சசிகலா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். கமுதி கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சசிகலா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் உருவம் பதித்த புதிய கொடியை அறிமுகம் செய்தார். மேலும்
புதிய கட்சியின் பெயரை விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் மீது எந்த குறையும் இல்லை என்றும், சுற்றி இருந்தவர்கள்தான் அவரை தவறாக வழி நடத்திவிட்டதாகவும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பை ராமதாஸ் நாளை வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அதில், நாம் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதால் கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது என்றும், நமக்கான வாகனம் வந்துவிட்டதால் அதில் பயணிக்கப் போகிறோம் எனவும் கூட்டணி குறித்து ராமதாஸ் தனது நிலைப்பாட்டை தொண்டர்களுக்கு தெரிவித்துள்ளார். பாமக, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட சார்பு அமைப்புகளில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்கும் கூட்டம் நாளை தைலாபுரம் தோட்டத்தில் அவரது தலைமையில் நடைபெறுகிறது. இதில் தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ள நிலையில், கூட்டத்திற்கு பின் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை உருவாக்கிய முதலமைச்சருக்கு கார்த்தி சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் திமுக உடனான உறவு வலிமையாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அமைப்பாக உருவாகி உள்ளதாகவும், இந்த மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கிய முதலமைச்சருக்கு பாராட்டும் தெரிவித்தார். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ளார். ஈரான், அமெரிக்கா இடையேயான மோதல் அதிகரித்துள்ள நிலையில் 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று இஸ்ரேல் புறப்பட்டு சென்றார். தனது இஸ்ரேல் பயணத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்புகளை மேலும் பலப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி உரை நிகழ்த்த உள்ளதை முன்னிட்டு இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசெட் இந்திய தேசிய கொடியில் உள்ள மூவர்ணங்களால் ஒளியூட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவன் உயிரிழந்தார். ஆலங்குடி வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த அழகர் என்பவர் மகன் புவியரசன். இவர் வெங்கடகுளம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் பள்ளி செல்வதற்காக வழக்கம் போல் ஆலங்குடியில் இருந்து தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது பேருந்தின் படியில் நின்று மாணவன் பயணம் மேற்கொண்ட நிலையில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்தார். தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்த நிலையில் ஆலங்குடி காவல் நிலையத்தில் குவிந்த மாணவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூரில் குடியிருப்புகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் வழங்கும் வகையிலான அம்ருத் 2.0 திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூரில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அதன்படி கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் பேரூராட்சியில் உள்ள மக்களுக்கு சுத்தமான, சுகாதாரமான குடிநீரை வீடுகள் தோறும் வழங்கும் வகையில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் 8,72,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், உடையார்பாளையம் பேரூராட்சியில் 11.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் மேம்பாட்டு பணிகளையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே குடிநீர் வராததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டனர். கயத்தார் அருகே உள்ள ஆத்திக்குளம் கிராமத்தில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்தும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பல வருடங்களாக சுத்தம் செய்யாததை கண்டித்தும் காலி குடங்களுடன் கயத்தார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு உடனடியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து சுகாதாரமான குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி முகூர்த்தக்கால் நடுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து திருக்கம்பம் சாட்டுதல், கொடியேற்றம் மற்றும்
பூவோடு வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கம்பத்திற்கு பால், மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாடு நடத்தி வந்தனர். இதனையடுத்து திருக்கல்யாண நிகழ்ச்சியை ஒட்டி மாரியம்மனுக்கு 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டாடைகள், நகைகள் அணிவிக்கப்பட்டு அம்மனுக்கும் திருக்கம்பத்திற்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை கிராமத்தில் எருதுவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை கிராமத்தில் 21ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 150க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்து ஓடின. இதில் குறைந்த நொடியில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த எருதுவிடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள், இளைஞர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த எருதுவிடும் விழாவில் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ எட்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருது காட்டும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் இளைஞர்கள் வீரத்தை காட்டும் விதமாக சீறி பாய்ந்த காளைகள் முன்பு எருது காட்டினர். முன்னதாக எட்டியம்மன் கோவில் வளாகத்தில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீட்டில் விளைந்த நெல்மணிகளை கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் லால்குடி நீதிமன்றத்திற்கு இடம் வழங்க கோரி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி வழக்கறிஞர்கள் சங்க அவசர பொதுக்குழு கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் லால்குடி நீதிமன்றம் அமைப்பதற்கு இடம் வழங்குவது தொடர்பாக திருச்சி நீதிமன்றத்தில் இருந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் SP கணேசன், செயலாளர் C முத்துமாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தாலுகா அலுவலகத்திலே நாங்கள் உள்ளிருப்பு நடத்தும் போது செய்து கொடுப்பதாக சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. அதை தொடர்ந்து நாங்கள் போராடி பெற வேண்டும், பொதுமக்களுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த உண்ணாவிரத போராட்டமும், நாளை நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு அளிப்பது என்றும், இந்த 2 நாட்களும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் லால்குடி, மணப்பாறை, தொட்டியம், முசிறி ஆகிய துறையூர் ஆகிய அனைத்து நீதிமன்றங்களும் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாளையும் கலந்து கொள்வார்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் யுகம் 2026 எனும் தலைப்பில் மெகா டெக்னோ கலாச்சார விளையாட்டு விழா நடைபெறவுள்ளது. குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் தொழில்நுட்பம் மற்றும் கலை விழாவான யுகம் 2026
தனது 14வது பதிப்பை மீண்டும் நடத்த திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து குமரகுரு கல்லூரியின் பேராசிரியர் ஷீலா ஸ்ரீவாஸ்தவா மற்றும் ஏற்பாட்டுக் குழுவின் மாணவர் பிரதிநிதிகள் கோவை பந்தய சாலையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது யுகம் 2026 எனும் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை பயிலரங்குகளுடன் தொடங்க உள்ளதாகவும், இதில் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கஞ்சனூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் சமத்துவ தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் பிறந்தநாளையொட்டி இலவச பாடக புத்தகம் மற்றும் பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பொற்கொடி ஆணைக்கிணங்க நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்கப்பட்டது. இதில் மேற்கு குப்பம் ஆகாஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழக அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒன்றிய அரசும் அதன் அடிமைகளும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சாடியுள்ளார். வேலூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழகம் தலைகுனியாது பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் நந்தகுமார், வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தமிழக அரசு பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒன்றிய அரசும் அதன் அடிமைகளும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக விமர்சித்தார். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே கருந்திரி தயாரித்த வழக்கில் பெண் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். பத்திராயிருப்பு அருகே உள்ள சேது நாராயணபுரம் கிராமத்தில் கோழி வளர்ப்பதாக கூறி வாடகைக்கு வாங்கிய விவசாய நிலத்தில் கருந்திரி தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வந்துள்ளனர். பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த கருந்திரி தயாரிப்பது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கருந்திரி தயாரித்துக் கொண்டிருந்த சிவகாசியை சேர்ந்த ஜெயலட்சுமி மற்றும் பழனிச்செல்வம் ஆகிய 2 கைது செய்து அவர்களிடமிருந்து கருந்திரி மற்றும் அதை தயாரிக்கும் இயந்திரங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த 2 தப்பி ஓடிய நிலையில் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த 2 வாரத்திற்கு மேலாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. சேமிப்பின் அடையாளமாக திகழும் தங்கம் விலை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதால் சாமானிய மக்கள் நகையை நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். அந்த வகையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று கிராமிற்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கும், சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று தங்கம் விலை மீண்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் உயர்ந்து 14,930 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தாமல் இருந்திருந்தால் 35 மில்லியன் மக்கள் இறந்திருக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியுள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் பேசிய போது, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள அமெரிக்கர்களின் பாதுகாப்பை தாங்கள் பெருமையுடன் மீட்டெடுத்து வருவதாகவும், தனது முதல் 10 மாத பதவி காலத்தில் 8 போர்களை நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும், இந்தியா பாகிஸ்தான் போரில் என்னுடைய தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் 35 மில்லியன் மக்கள் இறந்திருப்பர் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் கூறியதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டி பேசினார். அதன்படி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் சுமார் 80க்கும் அதிகமான முறை கூறியுள்ளார். இருப்பினும் ட்ரம்பின் பேச்சை ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. 2 நாடுகளுக்கிடையேயான நேரடி பேச்சுவார்த்தை மூலமே போர் நிறுத்தப்பட்டதாக ஒன்றிய அரசு கூறுகிறது. இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் வருகையால் என்டிஏ கூட்டணி தோல்வியடைவது உறுதி. திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நாளை தமிழகம் வருகை. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. இலவசங்களுக்கு எதிரான வழக்கை உடனே விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தல் முடிந்த பின் வழக்கை விசாரிக்கலாம் என நீதிபதிகள் ஒத்திவைப்பு. ஓபிஎஸ் மீது எந்த தவறும் இல்லை, ஒரு சிலர் அவரை தவறாக வழி நடத்தியதாக சசிகலா ஆதரவு குரல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.